ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 21க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். லைன் பை லைனாக எழுதிட்டே வாங்க. என்னென்னா இன்றைக்கி சின்ன சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ என்ன பண்ணிடுறேன்னா ஃபஸ்ட்டு பக்கத்தை விட்டு லாஸ்ட் பக்கம் அப்படியே வந்து பாருங்கள். தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்த புதிய சிந்தனைகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாடு. அப்போ 2024ஆம் ஆண்டு உலக பொருளாதார மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே போதுமானது. ஏன்னா உச்சி மாநாடுகளை வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது ஓகேங்களா. செகண்ட் ஒன் இங்கே இருக்க பாருங்க. விண்வெளி பயனற்ற செயற்கைக்கோள்களை அழிக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீ போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறீங்க. மிஷன் சக்தி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் சில டிப்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய விண்வெளி செயற்கைக்கோள்கள் அமைச்சிருப்பாங்கல்ல, சும்மாவே சுற்றிட்டு இருக்கோம். அந்த செயற்கைக்கோள்களை இங்கேருந்து போயிட்டு அழிச்சிட்டு வர்றதுக்கூடியது தான் இது உருவாக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிஷன் சக்தியை பற்றி ஃபுல்லாகவே எழுதி வச்சுக்க, எப்போ தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக. அடுத்தது இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட இது இல்லைங்க, இங்கே ஒரே நேர தேர்தலுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே என்னென்னா கேள்விகள் அது கிடையாது, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. அது சாத்தியம் இல்லையான்றது பார்த்துடலாம். இங்கே எழுதுங்க பார்க்கலாம். நாடாளுமன்ற அவைகளின் பதவிக்காலம் தொடர்பாக சட்டப்பிரிவு 83 சொல்லுதுங்க. குடியரசுத் தலைவரால் கலைக்கப்படுவது. அப்புறம் நாடாளுமன்ற பதவிக்காலம் எந்த சட்டப்பிரிவுனா 83. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இது. செகண்ட் ஒன் குடியரசுத் தலைவரால் மக்களவை கலைக்கப்படும் தொடர்புடைய விதி பார்த்தீங்கன்னா 85. அடுத்தது தேர்ட் ஒன் மாநில பேரவைகளின் பதவிக்காலம் தொடர்பான விதி 172. எல்லா விதியுமே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அடுத்தது மாநில பேரவைகள் கலைக்கப்படுவது தொடர்பான விதி வந்து பார்த்தீங்கன்னா 74. அடுத்தது மாநில குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பான விதி 356. இந்த பிரிவுகள் எல்லாமே திருத்தம் செய்யப்பட வேண்டும் சொல்லிடுறாங்க. நீங்கள் ஒரே நாடு கொண்டு வாங்க, பட் என்ன பண்ண ஆகணும், இதில் எல்லாத்தையும் நீங்கள் திருத்தம் பண்ணி கொண்டு வரதுக்கு பெரும்பாடாயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மாதிரி நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1951 1967 அந்த காலகட்டத்தில் மக்களவை பேரவைகளுக்கும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், ஒரு பேராகிராஃப் மாதிரி கொஷின் வைக்கலாமா? என்ன பண்ணுறீங்கன்னா தேர்தல் குழுக்கள் புரியுதுங்களா? ஒரு 5 குழுக்கள் எழுதி அதனுடைய ஆண்டுகளே எழுதும் பார்க்கலாம். புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன்னு. பல்வந்த் ராய் மெஹ்தா குழு அப்படின்னு சொல்லிட்டு சில குழுக்கள்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 தேர்தல் தொடர்புடைய குழுக்கள் எழுதி கீழே கரெக்டாக அந்த குழுக்கள் எந்தெந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு போடுறீங்களா அவங்க எல்லாருக்குமே நான் குட் கொடுப்பேன். சரிங்களா? ரியலி இந்த கொஷின் ரொம்ப டஃப் தான். ஏன்னா இதுக்கு சம்மந்தப்பட்டது இருக்கிறதால தெரிஞ்சு வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.